ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மா இன்டி பங்காரம் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்டின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து பார்க்குறதுக்கு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கேன். நான் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து லவ் மேரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டில் அக்செப்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நம்ம ஹீரோ. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ ஹீரோ வீட்டில் வந்து நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அவங்க அப்படி அக்செப்ட் பண்ண போகிற நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியில வந்து காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து போனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னா, பெருசா யாருமே வந்து அவ்வளோலாம் கண்டுக்கல. பட் நம்ம ஹீரோவோட தங்கச்சி, அதாவது அவர் வந்து கல்யாணத்துக்காக தான் போயிருக்காரு. அவர் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு. ஸோ அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ரொம்பவே நல்லா வந்து ஜெல் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின் கூட. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா சொல்லிக் குடுக்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயுமே வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மாமியார், நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அ பேசாமயும் இல்ல. பட் வந்து அவங்களா போய் பேசுறாங்க அப்படின்னும் இல்ல. அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள எப்படின்னா, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா? அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஒரு தயக்கம் மட்டும் இருக்கு. ஆனா வந்துட்டு நார்மலா அவங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட போய் பேசும்போது, அவங்க வந்து முகம் குடுத்து நல்லா தான் பேசுறாங்க. ஆனா, வீட்ல இருக்க வேற யாருக்குமே வந்துட்டு அவங்க வந்து அவ்வளவோ புடிக்கல. நம்ம ஹீரோவோட தம்பி வந்து போலீஸ் ஆஃபீசர். அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாரு. இந்த மாரி "நீ வந்து கல்யாணத்துக்கு வா" அப்படிங்கிற மாரி. ஸோ வந்துட்டு, இப்போ அவங்க வீட்ல வந்து அவங்க கூட பேசுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட தங்கச்சி பேசுறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பி பேசுறாங்க. தென் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர தவிர, வேற யாருமே வந்து அவங்க ஃபேமிலில அவங்க கிட்ட வந்து பேசுறதே இல்ல. முகம் குடுத்தாலும் வந்துட்டு அவங்க பேச போனாலுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முகத்த திருப்பிட்டு போற மாதிரி தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்கேஜ்மெண்ட் வந்து முடியுது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க தம்பியும், அவங்க தங்கச்சியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல, இல்ல நீங்க இங்கேயே தான் இருக்கணும். எனக்கு வந்து நீங்க சப்போர்ட்டா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லவும், நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 வாரத்துக்குள்ள எப்படியாவது இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம கூட பேசுற மாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோவும் சரி என்னமோ பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கேட்டதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பழக்கமே கிடையாது. பட் ஆனாலுமே வந்து இவங்க குடும்பத்தில இவங்கலாம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து, அத வந்து அவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அதே மாதிரி வீட்டோட மூத்த மருமக தான் வந்து இந்த மாரி துளசி மாடத்துக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா தெரியல. ஸோ பக்கத்துல இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுக்குறாங்க. அதுவும் வந்து யாருக்கும் தெரியாம வந்து, "நீ இத இப்படி பண்ணுங்க, அத அப்படி பண்ணுங்க, அடுத்து இத பண்ணணும், அத பண்ணணும்" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் வந்து அத வந்து ஓரளவுக்கு வந்து அதாவது பொட்டு வைக்க சொல்லி சொல்றாங்க. அந்த துளசி மாடத்துக்கு பொட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அதாவது பொட்டு வை அப்படிங்கிறத மட்டும் சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குன்னு போய் அவங்க மாமியாருக்கு பொட்டு வைக்க போறாங்க. பதட்டத்துல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம அவங்க இந்த மாரி வந்து குளறுபடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தென் வந்துட்டு மங்களம் பாடணும் அப்படின்னு சொல்லி சம்திங் சொன்னாங்க. அது சொல்லும்போது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. ஸோ வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, நைஸா யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. அத கேட்டு நம்ம ஹீரோயினும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சாங்க. முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு, அ அவர் வந்து நம்ம ஹீரோவோட பேர் வந்து அனிருத். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அனிருத் வந்து வராரு. வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஸ்வர்ணா. நம்ம ஸ்வர்ணா கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்டின்னா, "அ என்ன இன்னைக்கு வந்து நீ துளசி மாடத்துக்கு பொட்டு வைக்க சொன்னா, அம்மாவுக்கு போய் பொட்டு வைக்க போயிட்டியாமே! அங்க அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "நீ வந்து எதுக்காக என்ன விட்டுட்டு போன? எனக்கு வந்து இத பத்திலாம் எதுவும் தெரியாதுன்னு தெரியும்ல." அப்படிங்கிற மாரி சும்மா நார்மலா வந்து ஒரு குட்டி ஃபைட் நடக்கும்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்டின்னா சும்மா செல்ல சண்டைகள் இருக்கும் இல்லையா? அந்த மாரி வந்து கேட்குறாங்க. அவங்க அந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்டின்னா, சமையல் கட்டுக்கு போறாங்க. சமையலுக்கு போகும்போது இல்ல உங்களுக்கு வந்து யார் யாருக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமக வந்து சொல்றாங்க. அப்படி சின்ன மருமக சொல்லும்போது, நான் வந்து கத்துக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஊர் பழக்கம்லாம் தெரியாது. நீங்க இந்த ஊர்ல இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் நடந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க இந்த ஊர் கிடையாது. அதனால உங்களுக்கு இத பத்தி தெரியாது. உங்களுக்கு இத பத்தி தெரியாது அப்படிங்கிற மாரியே சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது வந்து ட்ரிகர் ஆயிருது. என்ன இந்த மாரி நம்ம வந்து எதுவுமே தெரியாது தெரியாது சொல்றாங்க. நம்ம எப்படியாவது கத்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கூட சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு. அவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, "நீ வந்துரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஊருக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீ வந்து டைரக்ட்டா என் வீட்ல தங்க முடியாது. ஸோ நான் வந்து உனக்கு வந்து வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜ்ல வந்து தங்க வைக்கிறாங்க. நான் உனக்காக ஹெல்ப் பண்ண வந்து இப்படியெல்லாம் பண்றியேடி அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி ஃபைட்ஸ் எல்லாம் நடக்குது. தென் காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்ல கோலம் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து மாட்டுலேருந்து பால் கறந்து வைக்கிறதா இருக்கட்டும், சமையல் செய்றதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்பவே சூப்பரா பண்றாங்க. ஆக்சுவலா பண்றது எல்லாமே வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான் பண்றாங்க. பட் இவங்க பண்ண மாரி வந்து வீட்ல காட்டிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே இந்த பொண்ணு வந்து இவ்ளோ சீக்கிரம் நல்லாவே கத்துக்குச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணுது அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்றாங்க. பட் அந்த சின்ன மருமகளுக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா கண்டுபிடிக்க முடியாததுனால, சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஒரு டவுட்லயே தான் இருக்காங்க. இந்த மாரி இருக்கும்போது ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து மார்க்கெட்டுக்கு போறாங்க. காய்கறிகள் எல்லாம் வாங்குறதுக்காக. அப்போ அவங்க 2 பேரையுமே வந்துட்டு யாரோ ஒரு ரவுடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இத வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ என்ன பண்றாங்க அப்டின்னா, அவனுக்கு தெரியாம அவன்ட்டருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அத வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்பவே இல்ல. சரி ஓகே நம்ம ஹீரோயினும் அத பெருசுபடுத்திக்காம வந்துர்றாங்க. அந்த ஃபாலோ பண்ணான் இல்லையா? அவன் என்ன பண்றான் அப்டின்னா, நேரா ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போய் ஒருத்தன் கிட்ட என்ன சொல்றான் அப்டின்னா, இந்த மாரி நான் வந்து ஜான்சிய பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு ஜான்சி தானான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல அப்டிங்கிற மாரி சொல்றான். ஜான்சி அப்படிங்கிறது வந்துட்டு யாரோ ஒரு பெர்சன் போல. மேபி நம்ம ஹீரோயின் மாரியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுனாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்லவும் அதாவது நம்ம போய் ஜெயில்ல மீட் பண்ணான் இல்லையா? அவன் தான் வந்து நம்ம கதையோட வில்லன். வில்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து "நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது. போய் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும். போ முதல்ல போய் அது ஜான்சியான்னு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி விட்டுர்றான். நம்ம வில்லன் பேர் வந்துட்டு கருணா. அந்த கருணாவுக்கும் ஜான்சிக்கும் ஏதோ ஒரு ஒரு சம்திங் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது வந்து அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து நார்மலா எல்லாமே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த ஃபாலோ பண்ண வர சொன்னவன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ணி வரான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "யார்றா நீ? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது, அவன் வந்து "நீ ஜான்சி தானே? ஜான்சி தானே?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவன வந்து அடிச்சு ஓட விட்டுர்றாங்க. அவன் வந்து அவமானம் தாங்காம என்ன பண்றான் அப்டின்னா, அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின கொலை பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு காலையிலேயே வரான். அப்டி வரும்போது அவன் வந்து வேகமா ஓடி வந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்டின்னா, டக்குன்னு தடுமாறி அவனோட கத்தி மேல விழுந்து அவனே வந்து இறந்து போயிட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க ஹெல்ப்போட வந்து அவன் பாடிய வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்டின்னா, இந்த மாரி "யாரு தாண்டி நீனு? அவன் யாரு? அவன் எதுக்காக வந்து உன்ன கொலை பண்ண வந்தான்? அவன் எப்படி நீ வந்து செத்து போனான்?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாரி "நீ வந்து சின்ன வயசுலயே உன்ன வந்து ஆசிரமத்துலேருந்து தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து என்னைய வந்து தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சான். அப்படி வந்து பண்ண ஆரம்பிக்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில வந்துட்டேன். தப்பிச்சு எங்கெங்கேயோ போய் ஏதேதோ கஷ்டப்பட்டு, லாஸ்ட்டா ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்டல்ல மாரி இருக்கிற இடத்துல தங்கி, நான் வந்து என்னோட படிப்ப வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனா, அங்க இருக்கிறவனும் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த மாரி என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணான். இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பயத்த குடுத்துச்சு. ஸோ, நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து அப்போ அந்த மாரி ஒரு கட்டத்தில இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்த பார்த்தேன். அந்த கூட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாத மாரி இருந்தாங்க. நான் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ, அவங்க அந்த மாரிலாம் இருந்தாங்க. கொஞ்சம் கூட பயம் கிடையாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், துணிவு இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ, ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, அவங்கள பார்த்து எனக்கு தைரியம் வந்துச்சு. ஸோ, நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த மாரி அந்த ஹாஸ்டல் வார்டன வந்து எதிர்க்கலாம் அப்டின்னு சொல்லி முடிவு பண்ணேன். பட் ஆனா சடனா என்ன ஆயிருச்சு அப்டின்னா, எங்களுக்குள்ள நடந்த சண்டையில என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அப்டி இறந்து போகும்போது, அந்த கூட்டத்தில இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, "நீ வந்து கொலை பண்ணது வந்து ஒரு நல்லவனையோ, இல்ல வந்து ஒரு தியாகியோ கிடையாது. அவன் வந்து சாக வேண்டியவன் தான் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாரி என்னையும் வந்து அவங்க கூட்டத்துல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. தைரியம் அப்படின்னா என்னன்னே தெரியாத எனக்கு, அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறமேட்டு தான் நெறைய தைரியம் வர ஆரம்பிச்சுச்சு. வாழ்க்கை வந்து எவ்வளோ அழகானதுங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த
நம்ம ஹீரோயினுக்கு வந்து ட்ரெயின் பண்றாங்க. அவங்க வச்ச பேரு தான் வந்து ஜான்சி. அதாவது வில்லன் தான் வந்து அந்த குரூப்போட வந்து லீடரு. ஸோ வில்லன் என்ன பண்றாரு அப்டின்னா, "இனிமே உன் பேரு ஜான்சி" அப்படிங்கிற மாரி சொல்லி, அவர் தான் வந்து அந்த ஜான்சிங்கிற நேமையுமே வந்து நம்ம ஸ்வர்ணாக்கு வச்சிருக்காரு. அவங்க வந்து நெறைய ட்ரெய்னிங்லாம் குடுக்குறாங்க. எப்படி சண்ட போடணும், கன் வந்து ஷூட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாரி எல்லா ட்ரெய்னிங்குமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு குடுக்குறாங்க. குடுத்து அவங்கள வந்து அந்த டீம்லயே ஒரு பெஸ்ட்டான ஆளா வந்து கொண்டு வராரு நம்ம வில்லன். ஸோ ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. இவங்க வந்து தப்பானவங்க. இவங்க வந்து கெட்டவங்க. எல்லாரையும் வந்து கொலை பண்றவங்க அப்டிங்கிற மாரிலாம் தெரிய வருது. ஸோ என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள வந்து போலீஸ்ல மாட்டி விடணும் அப்டின்னு சொல்லி கரெக்ட்டா பிளான் பண்ணி நம்ம கருணாவ வந்து போலீஸ்ட்டயும் மாட்டி விட்டுர்றாங்க. ஆனா, நம்ம கருணா என்ன நெனச்சுக்கிறாரு அப்டின்னா, இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து போலீஸ்ட்ட அரெஸ்ட் ஆயிட்டோம் அப்டிங்கிற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் வந்து மாட்டி விட்டது அவருக்கு தெரியல. ஸோ, அவரு ஜெயிலுக்கு போனாரு. இந்த சீன் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன் இல்லையா? அவர் வந்து ஜெயில்ல இருந்தாரு அப்டின்னு சொல்லி. இந்த ரீசனுக்காக தான் வந்து அவர் ஜெயில்லயும் இருந்தாரு. இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி முடிக்கும்போது, அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. "நீ இந்த மாரி இவ்ளோ லைஃப்ல கஷ்டப்பட்டுருக்க அப்டிங்கிறது தெரியாம நான் இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுறி, சாரி" அப்டிங்கிற மாரிலாம் சொல்லி அவங்க 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஸோ, இதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட அவங்க அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. இந்த மாரி என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்ட. ஸோ, அதனால வந்து அவ இங்க வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்கணும் அப்டின்ற மாரி சொல்லவும், அவங்க வீட்ல இருக்கவங்களும் சரி அப்டின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து அங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்பவே ஈஸியா அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்டின்னா, வீட்ல இருக்கிற அந்த சின்ன மருமக இருக்கா இல்லையா? அவ வந்து கேட்கிறா. இந்த மாரி அவங்க வந்து ரொம்பவே சூப்பரா சமைக்கிறாங்க. அவங்க வந்து யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ பெருசா எதுவும் அவங்களுக்குலாம் வந்து பதில் குடுக்காம தான் இருக்காங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு வீட்ல வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்டிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அவங்களும் என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ வருது. அதுல வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால, அவரும் வந்துட்டு நார்மலாவே பேச ஆரம்பிச்சுறாரு. ஸோ, இப்போ வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்டி இருக்கும்போது தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி கல்யாணம் வருது. அந்த கல்யாண வேலைலாம் நடந்துட்டு இருக்கும்போது, கருணா வந்து வெளில வரான். ஆக்சுவலா அவன் வந்து எப்படி வெளில வந்திருப்பான் அப்டின்னா, அவன் வந்து ஜான்சி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டான்னா, அவனோட டெத்த வந்து ஃபேக் பண்ணிட்டு, அதாவது ஜெயில்ல இருக்கிற மத்தவங்களையும் கொன்னுட்டு, ஒரு 19 பேர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு, அவனும் அதில செத்து போயிட்டதா வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு என்ன பண்ணிட்டான் அப்டின்னா, அவனும் இறந்த மாரி காட்டிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் ஜெயில்லேருந்து. அப்படி எஸ்கேப் ஆனவன் வந்து இங்க வரான். வந்துட்டு இந்த வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "நீ எதுக்காக இங்க வர?" அப்படின்னு. அப்படி கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல நான் வந்து உனக்காக தான் வந்தேன்." ஆக்சுவலா வந்து நம்ம கருணாக்கு வந்து நம்ம ஜான்சி மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஜான்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக வராரு. பட் நம்ம ஸ்வர்ணாக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆக்சுவலா ஜான்சி, ஸ்வர்ணா 2மே ஒண்ணு தான். ஸோ கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. நம்ம ஹீரோயின் தான் அவங்க. அதாவது அவர் வச்ச பேரு ஜான்சி. பட் அவங்களோட உண்மையான நேம் வந்து ஸ்வர்ணா. ஸோ நான் அப்படி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜான்சி, ஸ்வர்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் லவ் பண்ணது ஜான்சிய. பட் வந்து ஸ்வர்ணாக்கு அது பிடிக்கல. அதுதான். ஓகேங்களா? அப்படி பிடிக்கலங்கும்போது, நம்ம வீட்ல இருக்கவங்க கிட்டலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி நான் வந்து ஜான்சியோட மாமா, அதாவது ஸ்வர்ணாவோட மாமா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது சுத்தமாவே பிடிக்கல. அவன வந்து எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறமேட்டும் நம்ம வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்ப வந்து மறைச்சு வச்சோம் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, "இதெல்லாம் நீ வந்து எதுக்காக என்கிட்ட சொல்லல?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருந்துச்சு. நான் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்ப சொல்லி, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லாம இருந்தேன். பட் அந்த பாஸ்ட் லைஃப்பே வந்து இப்போ எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு பிரச்சனையா வருது அப்படிங்கும்போது, நான் வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, புரிஞ்சுகிட்டு சரி ஓகே வா வீட்ல போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த மாரி போலீஸ்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி போலீஸ்ல சொல்லலாம்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஷரத் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா சரத் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பி. அவர் வந்து போலீஸ்ன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் அவர்கிட்ட வந்து பேசிட்டேன். அவன வந்து எப்படியெல்லாம் லீகலா அவன வந்து நாங்க புடிக்க முடியுமோ, நாங்க அதெல்லாம் பத்தி பேசியாச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ குடும்பத்தில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பத்தில இருக்க எல்லார்கிட்டயும் வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப்ப வந்து சொல்லிடுறாங்க.
சொன்னதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாமியார் இருக்காங்க இல்லையா? நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. இந்த மாரி அ "இவ்ளோ நாள் வந்து நீ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து திடீர்னு வந்து துப்பாக்கி அப்படிங்கிற, அப்புறம் காட்டுல இருந்த அப்படிங்கிற, எனக்கு வந்து இத எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. உன்னால இந்த குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்குமே வந்து பொலிட்டிக்கலா நெறைய இஷ்யூஸ்லாம் வந்தப்போ வந்துட்டு, நீங்க யாருமே இந்த மாரி கேள்வியெல்லாம் கேட்கலையே! அதேமாரி நான் வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்டின்லாம் சொல்லவே இல்லையே! எதுக்கு இந்த பொண்ண மட்டும் இப்டி சொல்றீங்க? நம்ம வந்து குடும்பமா எல்லாருமா சேர்ந்து இந்த பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்டிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ என்ன பண்றாங்க அப்டின்னா, வீட்ல இருக்க எல்லாருமே வந்து, சரி ஓகே குடும்பமா வந்து இந்த பிரச்சனைய வந்து சமாளிக்கலாம் அப்டிங்கிற மாரி வந்து பேசுறாங்க. அப்டி பேசிட்டு இருக்கும்போது சடனா என்ன ஆகுது அப்டின்னா, வீட்ல வந்து கரண்ட் போகுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருது, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்டின்னு சொல்லி. ஸோ வீட்ல இருக்க எல்லாரையும் என்ன பண்றாங்க அப்டின்னா, பெரியவங்க, குழந்தைங்கலாம் வந்து நீங்க பின்னாடி போய் ரூம்ல ஒளிஞ்சுக்கோங்க. நான் வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்டிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம இந்த சின்ன மருமக இருக்கா இல்லையா? அவ வந்து சொல்றா, இந்த மாரி நான் வந்து உங்கள ரொம்பவே காயப்படுத்திட்டேன். உங்கள பத்தி எதுவுமே தெரியாம நான் வந்து உங்கள கஷ்டப்படுத்திட்டேன். மன்னிச்சுக்கோங்க அப்டிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. சரி ஓகே நம்ம வந்து இதெல்லாம் அப்புறமா பேசலாம். நீ போ அப்டிங்கிற மாரி சொல்லி அவங்களையும் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, கருணா வந்து அவனோட ஆளுங்கள எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து, வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரையா வந்து கொலை பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களா வந்து அனுப்புறான். அப்டி இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க அப்டின்னா, வீட்ல இருக்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருக்க உலக்க, கம்பு, கட்டை அப்டிங்கிறத வச்சு எப்டியோ அவங்க எல்லாரையுமே வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருணா என்ன பண்றான் அப்டின்னா, அவனோட அந்த படைங்களெல்லாம் கூட்டு வந்து துப்பாக்கி இருக்கு இல்லையா? துப்பாக்கிலாம் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதுல என்ன ஆயிடுது அப்டின்னா அந்த போலீஸ் ஆஃபீசருக்கு அடிபட்டுருது. தென் அவரோட ஹீரோவோட அப்பாவுக்குமே வந்து அடிபட்டது. ஸோ இவங்க எல்லாரையுமே அனுப்பிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒருத்தவங்களாவே தனியா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஃபைனலா எல்லாரையுமே வந்து அடிச்சு ஓட விட்டாச்சு. எல்லாரையுமே வந்து கொலை பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டா கருணாக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் மட்டும் வந்து ஃபைட் நடக்குது. அப்படி ஃபைட் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லாஸ்ட் சிச்சுவேஷன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோயின் வந்து அந்த கருணாவோட கழுத்துல வந்து ஒரு கத்தி மாரி சம்திங் ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. நம்ம கருணா என்ன பண்றான் அப்டின்னா, நம்ம ஹீரோயின பார்த்த மாரி கன்ன வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கான். இப்ப வந்து செத்தாங்க அப்டின்னா 2 பேருமே சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த கட்டத்தில ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க அப்டின்னா, அவங்க உயிர பத்தியுமே யோசிக்காம, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்டிங்கிற மாரி டக்குனு என்ன பண்ணிடுறாங்க அப்டின்னா, அவனோட கழுத்துல வந்து அத குத்திடுறாங்க. அவனும் என்ன பண்ணிடுறான் அப்டின்னா, அவங்கள வந்து ஷூட் பண்ணிடுறான். ஸோ 2 பேரும் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த சைடு, அந்த சைடு ஆப்போசிட்ல வந்து முடியாம உட்காந்துருக்காங்க. அப்டி இருக்கும்போது அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் பேசிக்கிறாங்க. நான் வந்து உன்னைய ரொம்பவே நல்லாவே ட்ரெயின் பண்ணேன்ல. நீ ஏன் இப்டி மாறுன? அப்டிங்கிற மாரி கேட்கும்போது, நீ வந்து பொய் சொல்லிட்ட என்கிட்ட. நீ வந்து ரொம்ப கெட்டவன், தப்பானவன், நீ சாவ வேண்டியவன் அப்டிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்புறமேட்டு நம்ம ஹீரோவும் சாரி நம்ம ஹீரோயினும் அவனும் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம வில்லன் வந்து இறந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின வந்துட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திறாரு. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலா டாக்டர். ஸோ என்ன பண்றாரு அப்டின்னா, நம்ம ஹீரோயின ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து காப்பாத்திறாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க அப்டின்னா, நம்ம ஹீரோயின் வந்து இப்ப எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிட்டாங்க. நான் வந்து இந்த துளசி மாடத்துக்கு வந்து நானே பூஜை பண்றேன் அப்டிங்கிற மாரி சொல்லி, அவங்களே பூஜையெல்லாம் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிட்டு, எல்லாருமே வந்து ஃபேமிலியா ஒண்ணா இருக்கிற மாரி காட்டி இந்த மூவிய வந்து முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.